ஸோ நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மீம் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பார், பட் பையன் 6 மணிக்கு தான் தூங்கவே போவான். ஸோ இந்த மீமுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சிரிக்கிற எமோஜி, ப்ரோ ரிலேட்டபிள் ப்ரோ, அப்புறம் மற்றவங்கள டேக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துருச்சு. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் இந்தமாரி உங்களோட 8 மணி நேரம் தூக்கத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் டார்க் ஐஸ் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக ஒரு மண்புழு எப்படின்னு இருக்குமோ அதேமாதிரி நீங்கள் டெய்லி ஃபீல் பண்ணுவீங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட டெஸ்டாஸ்டெரான் பயங்கரமாக அடி வாங்கும். ஆம்பளைக்கு முக்கியமே ஆண்மை தான். அந்த ஆண்மையே தூங்காதனால அடி வாங்குன்னு வைங்களேன். அப்போ ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ பார்க்க 90% ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கும் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது இல்லை. ஏன்னா இப்போ முடி எனக்கு அவ்வளோ கொட்டுறதில்ல. டார்க் ஐஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கிராஜுவலாக குறைஞ்சினே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்டாஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகிறத என்னால் கண் கூட பார்க்க முடியுது. பிகாஸ் ஐம் டெய்லி ஹேவிங் எ மார்னிங் வுட். அது என்னென்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ முன்னோடய இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா என்னால் எனர்ஜெட்டிக்காகவும் டெய்லியும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியுது. ஸோ இந்தமாரி என் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார் பண்ணது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 3 டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணின்னு வைங்களேன், நீங்கள் நைட்டு பெட்டில் போய் படுத்தா மட்டும் போதும், அப்படி படுத்த உடனே ஆட்பேடு தூங்கிடுவீங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நான் 12 மணி தான் ரெகுலராக தூங்குவேன். நான் 11:30 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே எனக்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே இப்படி தூங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் இந்த 3 டிப்ஸ். ஸோ இந்த 3 டிப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் கூகுள்லேருந்து பார்த்தோ இல்லை ChatGPTலேருந்து பார்த்தோ இல்லை 1000 யூடியூப் வீடியோ பார்த்தோ எதுவுமே அதெல்லாம் சத்தியமாக ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த 3 டிப்ஸும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி நானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நானாக ரிசல்ட் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக்டு வித் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். ஸோ அதை நான் லேட்டராகவும் சொல்கிறேன். ஸோ இந்த 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோல் த இன்ட்ரோ போடுங்கப்பா, நான் தான் போடணும். ஸோ இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோட டிப்பிக்கல் வீடியோ மாரி 45 நிமிஷம் 50 நிமிஷம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த விஷயத்தை நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு பிடிஎஃபாக உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே தரேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அதை கிளைம் பண்ணிட்டு போங்க. வீடியோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான விஷயத்தில் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுட், அதாவது சாப்பாடு. ஸோ இது ஃபுட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதாவது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வெற்றி கழக தலைவர் இப்போ கொடி கூட புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை எதுவும் வராது. சப்போஸ் நீங்கள் 12 மணிக்கு தூங்க போகிறீங்க, ஆனால் 11 மணிக்கு தான் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், தென் உங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த செரிமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியே இருக்கும், உங்களை சரியாக தூங்க விடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 hours பிஃபோர் ஸ்லீப் சாப்பிட்டு முடிச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை கம்மியாக சாப்பிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் பிஸ்கெட்டு, இந்த லேஸு, அதாவது அதிகமாக காப்ஸ் ஐட்டமை சாப்பிடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை அதிகமாக ரிட்டர்ன் பண்ணி வைக்கும், அது வாட்டர் அதிகமாக ஹோல்ட் பண்ணும். ஸோ இதால் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது யூரின் வரும் 2 மணிக்கு 3 மணிக்கு. இருக்கிறதுலே ஒரு எரிச்சலான விஷயம் என் வாழ்க்கையிலேயே அதுதான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எழுந்து யூரின் போகிற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்காது. அதேமாரி அந்த யூரின் அடக்கின்னு நம்மளால் படுக்கவும் முடியாது. ஸோ இந்த 2 விஷயம் தான். 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு காப்ஸை கம்மியாக சாப்பிடுங்க. பட் இது சயின்டிஃபிக்கலி எனக்கு கரெக்டாக இல்லைன்னு தெரியல, பட் எனக்கு இதுதான் ஒர்க் ஆச்சு. ஸோ அப்புறம் 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையிலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், நைட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். பட் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா காலையில் தான். ஏன்னா நீங்கள் 12 மணிக்கு தூங்க போகிறீங்க, ஆனால் 10 மணிக்கு தான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் தூங்க போகும்போது உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில் அந்த கார்டிசால் சில நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிற ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது நம்மளுக்கு தூக்கமே வராது. ஏன்னா வி ஃபீல் ஆக்டிவ். ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜியை ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், கேலரிஸை பர்ன் பண்ணி ஆகணும். அப்போ தான் பர்ன் பண்ணால் தான் நமக்கு டயர்டாகும் தான் நமக்கு நல்ல தூக்கமே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டை காலையில் பண்ணுங்கள்,
அப்புறம் ஒர்க்கு ஏதாவது பண்ணுங்கள். மூணாவதான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் கெஃபைன். அதாவது காஃபி, டீ, பூஸ்ட் குடிக்கலாம். பூஸ்ட் குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நான் பூஸ்ட் தான் குடிப்பேன். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த காஃபி, டீ இதெல்லாம் கட் பண்ணுறேங்க. நானும் இந்த சில பேரை பார்ப்பேன், இந்த 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் நின்று டீ குடிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்? ஸோ இந்த காஃபிலாம் பேசிக்காக சிம்பிளாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல சுரக்கிற அந்த ஸ்லீப்பி ஹார்மோன், ஸ்லீப்பி கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறோம். ஸோ இதை பிளாக் பண்ணனால அந்த ஹார்மோன்ஸ் கெமிக்கல்லாம் சுரக்காது. அது சுரக்காதனால உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை நீங்களே அழிச்சிக்கிறீங்க இந்தமாரி 10 மணிக்கு 9 மணிக்கு காஃபி குடிச்சுன்னு. அதாவது உங்கள் பாடியே பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு காஃபி குடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தான விஷயம் கிடையாது. அது எடுத்து தயவுசெய்து ஸ்டோரிலாம் போடாதீங்க. அது உங்கள் பாடியை நீங்களே ஹார்ம் பண்ணுறீங்க. தயவுசெய்து அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பேசிக்கான விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான விஷயம். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கடமைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் யுவர் ஸ்கெடியூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் 60% உங்கள் ஸ்லீப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபிக்ஸர் ஸ்கெடியூல் நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு எழுந்திருப்பேன், 12 மணிக்கு தூங்கிடுவேன். பர்ஃபெக்டாலாம் பண்ண மாட்டேன். மேபி 9:30 மணிக்கு, நைட்டு 12:30 மணிக்கு. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 9 மணிக்கு எழுந்திருப்பேன், நைட்டு 12 மணிக்கு தூங்கிடுவேன். ஸோ இந்தமாரி ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் சர்க்கேடியன் ரிதம் ஒன்று இருக்குது. அதாவது வெளியில் எப்படி ஒரு கிளாக் இருக்குதோ அதேமாதிரி நம்ம பாடிக்குள்ளேயும் ஒரு கிளாக் இருக்குது. ஸோ நம்ம பாடி இந்தமாரி நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, என் பாடிக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இவன் 9 மணிக்கு எழுந்திருப்பான், நைட்டு 12 மணிக்கு தூங்குவான். ஸோ அதால் என் பாடி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு எனக்கு அந்த கார்டிசால் என்னென்ன ஹார்மோன்லாம் என் பாடியில் ரிலீஸ் ஆனால் என்னை ஆக்டிவாக வச்சுருக்கோம், அந்த ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் என் பாடியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா என் பாடியில் இந்த மெலட்டோனின் தூங்குறதுக்கான சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா என் பாடிக்கு தெரியும் இந்த நாய் எப்போ எழுந்திருக்க போகிறான், எப்போ போய் தூங்க போகிறான். ஸோ அதுக்கேற்றமாரி என் பாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்றமாரி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும், அதுக்கேற்றமாரி ஹார்மோனை குறைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி தூங்குறீங்க, திடீர்னு 3 மணி தூங்குறீங்க, 12 மணி தூங்குறீங்க, 5 மணிக்கு எழுந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், அகேன் நான் சொன்ன மாரி உங்கள் பாடி உங்கள் பாடிக்கு ரொம்ப குழப்பமாகிடும். எப்போ கார்டிசால் ரிலீஸ் பண்ணணும், எப்போ மெலட்டோனின் ரிலீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் அதே பைத்தியக்காரமே தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பிங் ஷெடியூலில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக. அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேக்கிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்லீப்பிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதையே 2 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் நான் பண்ணலன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு நான் ஒரு பேட்மேன் ஆயிருப்பேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஆஃப் ப்ளூ லைட்ஸ். ஆனால் ஏதோ ஒன்று 8 PM. ஸோ உங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதுல அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனையே இருந்து கிடையாது. காலையில் எழுந்திருப்பாங்க, காலையில் சூரியன் விடியும் போது எழுந்திருப்பாங்க, நைட்டு சூரியன் விழுந்த உடனே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரேஷனில் என்ன ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அ ஆர்டிஃபிஷியல். அதாவது நம்மளோட சர்க்கேடியன் ரிதம் எப்படி முன்னாடி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சன்னை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆச்சு. சன்னை விடியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கேடியன் ரிதம் அந்த கிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி சன்னு விடியும் போது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சர்க்கேடியன் ரிதம் கிளாக்கும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகும். அதாவது காலையில் சூரியன் எழுதும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கேடியன் ரிதமும் ஸ்டார்ட் ஆகி நமக்கு கார்டிசால் என்னென்ன கெமிக்கல் என்னென்ன ஹார்மோன்லாம் சுரந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுரந்துச்சு. பட் அதே வேறு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு தூங்க போகும்போது, அதாவது சூரியன் விடியும் போது பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். அதேமாரி நம்ம மைண்டு அதை கனெக்ட் பண்ணி மெலட்டோனின் அந்தமாரி சில ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நம்மளை தூங்க வைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 8 மணி ஆகுதுன்னு வைங்களேன், இங்கே ஒரு டியூப் லைட்டு, இங்கே ஒரு டியூப் லைட்டு, இங்கே ஒரு பல்பு, அப்படி ஏகப்பட்ட லைட்டு உங்கள் கண்ணு முன்னாடி அடிச்சுனே இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்கள் பாடியை பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி அண்ட் மைண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக குழம்பியே போயிடும். ஏன்னா இப்போ உங்கள் மைண்டுக்கு இது பகலாக நைட்டானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் அந்த லைட்டு பட்டுனே இருந்தனால உங்களோட சர்க்கேடியன் ரிதமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக குழம்பி போயிடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி ஆன உடனே எல்லா ப்ளூ லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் 8 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கிற எல்லா டியூப் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு என்னோடய ஃபோன்லேயும் சரி என்னோடய லேப்டாப்லேயும் சரி ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலேயே லோ வோல்டேஜில் வச்சுருவேன். ஸோ இப்போ என்னோட ரூமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் இருக்கும். இந்தமாரி ஒரு மோடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டுக்கும் ஓஹோ நைட் ஆகிடுச்சு பழகுது சரின்னு சொல்லிட்டு என் பாடியில் மெலட்டோனின் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பிக்கும்.
ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அப்படி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு 12 மணிக்கெலாம் நான் டானு படுத்துடுவேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு எப்போ பகல் எப்போ நைட்டுன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் அதுக்கான சர்க்கரைதம் அதுக்காக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆனால் தான் உங்களுக்கு கரெக்டாக நைட்டாக படுத்த உடனே அந்த தூக்கம் வரும். ஸோ தயவுசெய்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு அதாவது நீங்கள் தூங்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிரைட். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நைட்டில் ஃபோன் நோண்ட வேணாம் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர ஒரு ஹை பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை இதமே குழப்பி விட்டுரும். அதாவது உங்கள் பிரெயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஓஹோ இப்போ பகல் தான் ஆகுது போல சொல்லிட்டு நம்ம பாடியில் கார்டிசால் ரிலீஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமே டார்க்காக வச்சுருங்க. 8 மணிக்கு ஆனதுக்கப்புறம் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெலட்டோனின் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரிலீஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் தூங்கிடுவீங்க பேசிங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது என்கிட்ட அதிகமாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நைட்டு தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸ்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. இந்த தாட்ஸ்லாம் நினச்சா அழுவியாக வருது. ஸோ அந்த தாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூங்கவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். ஸோ நான் மெடிடேஷன் சொன்ன உடனே என்ன பார்த்தீங்கன்னா மூச்சை எடுங்க மூச்சை விடுங்க. ஸோ அந்தமாரி ஒரு கேவலமான மெடிடேஷன் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமே கிடையாது. ஸோ நான் என்ன மெடிடேஷன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்சர்விங். அதாவது என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்களோட தாட்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்க. தட்ஸ் இட். அதாவது உங்கள் தாட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஐடென்டிஃபை பண்ண போதும் இல்லை. அந்த தாட்டை நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு செகண்ட் பர்சன் வியூவிலேருந்து பார்த்தா எப்படி ஃபீல் ஆகும் அதேமாரி தான் உங்கள் தாட்டை நீங்கள் ஜஸ்ட்டு தாட்டாக பார்க்காம ஒரு செகண்ட் பர்சன் வியூவில் அதை ஒரு பாசிங் க்ளவுடாக பார்க்க போகிறீங்க. புரியுன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூ ஆர் நாட் யுவர் தாட். நீங்கள் உங்களோட தாட் கிடையாது. நீங்கள் வேறு உங்களோட தாட் வேறு. ரெண்டுத்தையும் பிரித்து பாருங்கள். இப்போ இடமே இல்லை அதை பார்த்தீங்கன்னா இது உங்களோட தாட்டு, இது நீங்கள். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்விங் தாட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வர். அந்த தாட்டு உங்கள் மைண்டில் ஒரு தாட்டு வருது, அந்த தாட்டு போகுது, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறீங்க, அதை அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோ. அந்த தாட்டில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, கண்ணை மூடுங்க. உங்கள் மைண்டில் ஒரு தாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த தாட்டை போய் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. தட் நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு தண்டக்கரமாக தான் 12th அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி இதுமாரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வரும். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு போய் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. அந்த விஷயத்தை ஜஸ்ட்டு அப்படியே பேக் சீட் எடுத்து அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த விஷயம் வரட்டும், அந்த தாட்டு வரட்டும், அந்த தாட்டை அப்படியே போட்டோம். அந்த தாட்டை எதுவுமே பண்ணாதுங்க, ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி நீங்கள் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். இந்தமாரி சில தாட்லாம் பார்த்துட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, அந்த தாட்டோட ஐடென்டிஃபை பண்ணல. இந்தமாரி பேக் சைடில் உட்காந்து ஒரு தாட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது எல்லா தாட்டும் பார்த்து உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். இந்த தாட்லாம் எனக்கு இருந்துச்சா, இந்த தாட்லாம் என் மைண்டுக்குள்ளே ஒருத்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். ஸோ லேர்ன் டு அப்சர்வ் தாட். ஜஸ்ட்டு 10 நிமிஷம் உட்காருங்க, உங்கள் தாட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்கள் தாட்லாம் ஜஸ்ட்டு ஒரு இல்லாத விஷயம், ஜஸ்ட் இல்லூஷன். ஒரு இல்லாத விஷயம் ஜஸ்ட் உங்கள் மைண்டில் கிராஸ் பண்ணிட்டு போகுது, அவ்வளோதான். நீங்கள் வேறு, உங்களோட தாட் வேறு. இது எங்கன்னா தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் யுவர் தாட். அப்சர்வ் யுவர் தாட். சிம்பிள், அவ்வளோதான். உங்கள் நெகட்டிவ் தாட்டு கூட ஐடென்டிஃபை ஆகாதீங்க, ஜஸ்ட்டு அந்த தாட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு ரீல் ஒன்று இருக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல் கூட பார்த்தீங்கன்னா நான் சைடில் போடுறேன். அந்த ரீல் பார்த்தினாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும்னு. ஸோ இதுக்கான ஒரு தனியான ஒரு வீடியோ வேணுன்னா கூட கேளுங்க. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். கேட்டுங்கன்னா நான் அதுக்கான வீடியோ நான் போடுவேன். ஸோ ஓகே, ஸ்லீப்பை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன். இங்கே போய் முடிச்சிட்டேன். ஸோ ஸ்லீப்புக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே வீடியோவில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென் இட்ஸ் குணம்.